இந்த தமிழ் சினிமாவில் 1950களில் 2 சூப்பர் ஸ்டார் இந்த தமிழ் சினிமாவை திக்கு முக்காட வச்சாங்க. ஒருத்தர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொருத்தர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். காலம் நமது நட்பை பிரித்தாலும் அந்த காலத்தால் வளர்க்கப்பட்ட தாடியும் மீசியும் உன் கள்ளன் கபடமற்ற முகத்தை என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கணம் மறைத்தாலும். இந்த 2 பேருக்கும் வெவ்வேறு பாதைகள். நடிகர் திலகம் எப்படிப்பட்ட கதைகளை எடுப்பாரு அப்படின்னா, ஒரு பக்கம் புது புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு, வரலாற்று கதைகள் எடுப்பாரு, நடிக்கிறதுக்கு புதுசா வேற என்ன பண்ணலாம், மக்களை எப்படி பிரமிப்புல ஆழ்த்தலாம் அப்படின்னு ஒரு பாதையில பயணித்தவர். இப்படிப்பட்ட படங்களை நடிக்கிறது மூலமா மக்களுடைய பேராதரவு ஒரு பக்கம் இவர் சம்பாதிச்சிருந்தார். இன்னொரு பக்கம் மக்கள் திலகம் எப்படிப்பட்ட கதைகள்னா, பக்காவான கமர்ஷியல் படங்களை நடிச்சிட்டு இருந்தாரு. அதுலயும் ஒருத்தன் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, குடும்ப உறவுகள்ல எவ்வளவு பாசமா இருக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான கதைகளை தொட்டு தன்னோட அன்புனால இந்த மக்களை கட்டி போட்டிருந்தார். இப்படி 2 சூப்பர் ஸ்டாரும் தனக்குன்னு வெவ்வேறு பாதைகளை அமைச்சுக்கிட்டு அதுல பயணிச்சிட்டு இருந்த போது சில பேர் சொல்லுவாங்க, சிவாஜி கணேசனுடைய வளர்ச்சியை எம்ஜிஆர் தடுத்தாரு, அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் இன்னைக்கு வரைக்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அது உண்மையா? இதை பத்தி சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன நினைச்சிருக்கிறாரு, என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டியை தான் நான் இதை வீடியோ வடிவில் தரப்போகிறேன். தயவு செஞ்சு இது என்னுடைய குரல்ல வர்றதுனால அதை மட்டும் நீங்க பொறுத்துக்குங்க. சரி, சிவாஜி கணேசன் 60 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த பேட்டியை இப்பொழுது நீங்க கேளுங்க. அண்ணன் எம்ஜிஆரும் நானும் அப்போதும் சரி இப்போதும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும், அரசியல் காரணமாக வேறு வேறு பாதையில் பயணித்தாலும், எப்போதாவது திடீரென சந்தித்து கொண்டால் கண்களில் அன்பை தேக்கி கொண்டு இருவரும் சிறிது நேரம் எங்களையே மறந்து விடுவோம். அந்த நிலையை யாரால் விளக்க முடியும்? அண்ணனை போல், அதாவது எம்ஜிஆர் போல் நானும், என்னை போல் அண்ணனும் தாய் பாசத்தில் அதீத பற்று கொண்டவர்கள், தாய் சொல்லை தட்டாதவர்கள், தாய் கிழித்த கோட்டை தாண்டாதவர்கள், தாயை தெய்வமாக மதிப்பவர்கள். கல்விக்கு பலர் இலக்கணம் வகுத்துள்ளனர், நாங்கள் நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள். நாடகத்தில் நடிப்பதற்காக நான் சென்னைக்கு வந்த பிறகு எனக்கும் அண்ணனுக்கும் நெருக்கமான உறவு உண்டானது. அப்போது வால்டாக்ஸ் சாலையின் முனையில் ஒரு பெரிய கட்டிடம், அதில்தான் நான் தங்கி இருந்தேன். அதே தெருவில் 4 வீடு தள்ளி அண்ணன் எம்ஜிஆர் வீடு. அப்போது அவர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தார். காலை டிஃபன் அவரோடுதான். இரவில் எனக்கு டிராமா முடிந்ததும் இருவரும் சினிமாவுக்கு போவோம். அப்போது அண்ணனுக்கு தலை நிறைய அடர்ந்த கேசம் இருக்கும். அதனால் தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு வேட்டியையும் வரிந்து கட்டி கொண்டு வருவார். சினிமா பார்த்துவிட்டு இரவில் 1 மணி வாக்கில் மின்ட் தெருவில் உள்ள சேட்டு பால் கடைக்கு போய் பால் சப்பாத்தி சாப்பிடுவது வழக்கம்.